ஈஸியான முறையில் வட்டலாப்பம் ஒன்று எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் வாங்க பார்ப்போம். இதுக்கு நல்ல கித்துள் கருப்பட்டியாக எடுத்து இது மாதிரி சூடாக்கி காய்ச்சி கொள்ளணும். அதோட நான் ஒரு 9 முட்டை எடுத்திருக்கிறேன். அந்த முட்டையை நல்லா கையால் இப்படி பீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட கொஞ்சமாக ஏலக்காய், கருவேப்பட்டை அதெல்லாம் இடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் முட்டை இப்படி வடிகட்டிக்கோங்க. அதுக்கு அந்த இடித்து வச்ச ஏலக்காய், கருவேப்பட்டையை சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை கொஞ்சம் ஸ்பூனாலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு கிரைண்டர், பிளெண்டர் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. அதுக்கு நீங்கள் உருக்கி எடுத்த அந்த கித்துள் கருப்பட்டியை நல்லா சேர்த்துக்கோங்க. அதோட அந்த தேங்காய் பால் வச்சுப்பீங்க தானே, தேங்காய் பாலையும் சேர்த்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு இந்த கலரில் இந்த அளவில் வரும். கலர் கொஞ்சம் கூடியாக தேவைன்னு நினைக்கிறவங்க கருப்பட்டியை கரைக்க கொள்ளையே அதை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கரைக்கி சேர்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு இப்படி உங்களுக்கு தேவையான அளவுக்கு கோப்பையில் ஊற்றி வேக வச்சு எடுத்தீங்கன்னு சொன்னால் ஈஸியான வட்டலாப்பம் ரெடி ஆகிடும். ஆனால் நாங்கள் ஒரு சின்ன அச்சாறு வேலை ஒன்று செஞ்சோம். நாங்கள் அவிக்கிற அந்த இட்லி பாத்திரத்தில் இதெல்லாம் எல்லாத்தையும் வைக்க இயலாதனால இதிலேருந்து திரும்ப மாற்றி திரும்ப ஒன்றுக்கு சேர்த்து அந்த கேக் பேனில் வச்சு வேக வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. இருந்தாலும் ஆனால் விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 1 hour உள்ளுக்கு செஞ்சு கொள்ள எலும்பானுச்சு. லாஸ்ட் ஃபினிஷிங் இது மாதிரி தான் சேர்ந்துச்சு. டேஸ்ட் வைஸ்லேயும் நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் லேசாக செஞ்சு கொள்ளலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.